எக்ஸ்மென் என்பது ஒரு சூப்பர் ஹீரோ கிளாசிக் ஆகும். இது அசாதாரண சக்திகளைக் கொண்ட மரபு பிறழ்ந்தவர்கள் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள போராடும் உலகத்திற்கு பார்வையாளர்களை அறிமுகப்படுத்தியது. திரைப்படமானது அதிரடி, நாடகம் மற்றும் பாத்திர மேம்பாட்டை சிறப்பாக சமன் செய்கிறது. தப்பெண்ணம், அடையாளம் மற்றும் ஒற்றுமையின் சக்தி ஆகியவற்றின் கருப்பொருள்களை ஆராயும் ஒரு பிடிவாதமான கதையை வழங்குகிறது. வால்வரின் ஹக் ஜேக்மேன் மற்றும் பேராசிரியர் எக்ஸ் ஆக பேட்ரிக் ஸ்டீவர்ட் ஆகியோரின் சிறப்பான நடிப்புடன் எக்ஸ்மென் பரபரப்பான ஆக்ஷன் காட்சிகளை மட்டுமல்ல, பார்வையாளர்களை எதிரொலிக்கும் அழுத்தமான கதை சொல்லலையும் வழங்குகிறது. இது ஒரு வெற்றிகரமான உரிமைக்கான களத்தை அமைத்தது மற்றும் சூப்பர் ஹீரோ சினிமாவின் ரசிகர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. டெத் ரேஸ் என்பது ஒரு உயர் ஆக்டேன் அதிரடி திரைப்படமாகும். இது அட்ரினலின் தீவிரமான கார் போர்கள் மற்றும் சிலிர்ப்பான ஸ்டண்ட்களுடன் புதுப்பிக்கிறது. கைதிகள் தங்கள் சுதந்திரத்திற்காக கொடிய பந்தயங்களில் போட்டியிடும் ஒரு டிஸ்டோபியன் எதிர்காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த திரைப்படம் இடைவிடாத உற்சாகத்தையும் மோசமான சூழலையும் வழங்குகிறது. அதன் சதி ஆழத்திற்காக விருதுகளை வெல்ல முடியாவிட்டாலும், அது அதன் வேகமான அதிரடி காட்சிகள் மற்றும் அட்ரினலின் எரிபொருள் பந்தயங்களால் நிச்சயமாக மகிழ்விக்கிறது. ஒட்டுமொத்தமாக, நீங்கள் அதிரடி த்ரில் ரைடுகளின் ரசிகராக இருந்தால் டெத் ரேஸ் பார்க்கத் தகுந்தது. டீப் வாட்டர் ஹொரைசன் என்பது ஆமாண்டு கடல் துளையிடும் ரிக் பேரழிவின் உண்மைக் கதையை விவரிக்கும் ஒரு கவர்ச்சியான திரைப்படமாகும். பீட்டர் பெர்க் இயக்கிய மற்றும் மார்க் வால்பெர்க் நடித்த இந்த திரைப்படம் சோகமான நிகழ்வின் பதற்றத்தையும் குழப்பத்தையும் திறம்பட படம் பிடிக்கிறது. வால்பெர்க் ஒரு அழுத்தமான நடிப்பை வழங்குகிறார், பேரழிவின் மத்தியில் சிக்கிய தொழிலாளர்களின் தைரியத்தையும் நெகிழ்ச்சியையும் சித்தரித்தார். படத்தின் தீவிரமான ஆக்ஷன் காட்சிகள் மனித நாடகத்தின் தருணங்களுடன் சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளன, இது சிலிர்ப்பூட்டுவதாகவும் உணர்வுபூர்வமாக எதிரொலிப்பதாகவும் அமைகிறது. ஒட்டுமொத்தமாக, டீப் வாட்டர் ஹொரைசன் என்பது சம்பந்தப்பட்டவர்களின் துணிச்சலுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அஞ்சலி மற்றும் தொழில்துறை அலட்சியத்தின் பேரழிவு விளைவுகளை நினைவூட்டுகிறது.